இந்த வீடியோவை நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு டிஸ்க்ளைமரோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா யாராச்சும் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கும் பயப்படுவீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேயினாலே எனக்கு பயம். பேய் படமே நான் பார்க்க மாட்டேன், இருட்டாக இருக்க இடத்துக்கே நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு பயம்தான், ஆனாலும் வந்து அந்த மாதிரி கதைகளை கேட்கவும் பார்க்கவும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்காக இந்த வீடியோ. அண்ட் பேயினாலே ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் ஹாரர் மூவிஸ் அண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். எதுக்காக இவ்வளோ ஆர்வமாக இந்த வீடியோ பாருங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து ஒரு ஹாரர் கான்செப்ட். என்னடா புதுசாக ஹாரர் கான்செப்ட் பற்றி பேசுகிறா அப்படின்னா, ஒரு ஹாரர் கான்செப்டில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் மாதிரி ஒன்று இருக்கும். அதை பற்றின ஸ்டோரி தான் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த ஸ்டோரியில் நிஜ கதை. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிகிட்டு இருக்கேன். பொதுவாகவே பேய்கள் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு பயம் இருக்கும், சில பேருக்கு ஆர்வம் இருக்கும். பயம் இருந்தாலும் ஆர்வம் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஹாரர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹாரர் ஸ்டோரிஸ்ன்னு வரும்போது கண்டிப்பாக அது ஓடிடும். ஏன்னா பயந்தே போனாலும் அதை பார்க்கறதுக்கான கூட்டங்கள், கேட்கறதுக்கான கூட்டங்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகம். அந்த வகையில் அந்த வரிசையில் அனபெல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹாரர் மூவி, பேய் படம். ஒரு பொம்மைக்குள்ளே பேய் இருக்குன்ற மாதிரி தான் பார்த்துருப்போம். பொதுவாக அனபெல்லில் வந்து ஒரு பொம்மையை காட்டுவாங்க. இப்போ நான் வந்து இந்த சைடில் காட்டுவேன். ஸோ அந்த பொம்மை நம்ம பொதுவாக அனபெல் பேய் படத்தில் பார்த்த ஒரு பொம்மையாக இருக்கும். ஒரு பாஷான பேய் பொம்மை மாதிரி இருக்கும். பட் உண்மையாலே அனபெல் பேய் பொம்மை எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போ வரது தான் உண்மையான அனபெல் பேய் பொம்மை. இதை எப்படி நீங்கள் அனபெல் பேய் படத்தில் பார்த்த மாதிரி ஒரு பொட்டிக்குள்ள அடைச்சி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் அடைச்சி வச்சுருக்காங்க. இன்னைக்கு நான் ஏன் வந்து அனபெல் பொம்மையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இது இருக்கிற இடத்துல இருந்து தொலைஞ்சு போச்சு, அனபெல் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. இது ரூமரா இதை உண்மையிலே காணாம போச்சா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அனபெல் ஒரு பயங்கரமான பேய் பொம்மை. 1970களில் இதோட கதைகள் தொடங்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இதோட கதைகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இதை வந்து ரீசண்டாக அது இருந்த இடத்துலேருந்து இடமாற்றம் செய்யப்பட்டது. அதாவது வேரன் ஆக்கல்ட் மியூசியம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இதை வந்து 1970லேருந்து இப்போ வரைக்கும் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சில காரணங்களுக்காக அது மாற்றப்பட்டதாகவும், மாற்றதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பொம்மை காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எதனால் அங்கேருந்து மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்வே பில்டிங் இல்லைனா நாட்வே கார்டன் இல்லை நாட்வே ரெசார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஏரியா வந்து ரீசண்டாக தீப்பிடிச்சுது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த பொம்மையை அங்கேருந்து மாற்றுனதா சொல்லப்பட்டது. இந்த பொம்மை காணாமல் போனதுக்கும் இந்த பில்டிங் எரிஞ்சதுக்குமே நிறைய சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு வந்திருந்தாங்க. ரீசண்டாக வந்து நாட்வே அந்த இடத்துல வந்து டெவில்ஸ் அண்டர் ரன் டூர் அப்படின்ட்டு ஒரு பேரநார்மல் டூர் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய பேர் இந்த பொம்மையை பார்த்ததாகவும் நிறைய பேர் இந்த பொம்மையை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அப்போவே மிஸ் ஆகிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த டூரில் பயணித்த ஒரு சில பயணிகள் அதுக்கப்புறம் வந்து ட்வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்களை பதிவிட்டாங்க. அதில் முதலாவதாக வந்து ட்ரஸ்ட் சொசைட்டி அப்படின்ற ஒரு ட்வீட். அந்த ட்வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மே 13 கனட்டிக் மேனூரில் இருந்து வந்த ஒரு பேய் பொம்மையில் ஒன்று தான் இந்த அனபெல் பொம்மை. இது லூசியானாவில் இருக்க நியூ ஓர்லென்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மாற்றி வச்சாங்க. மே 15 அப்போது நாட்வே கார்டன் எரிஞ்சுது. மே 14 ஆர்லன்ஸ் பாரிஸ் அப்படின்ற ஒரு சிறையிலிருந்து 11 இன்மேட்ஸ் அதாவது குற்றவாளிகள் தப்பிச்சு போனாங்க. அனபெலை வந்து எப்போதுமே நகர்த்தவே கூடாது அப்படின்ட்டு இதை வந்து அடைச்சி வச்ச எட் அண்ட் வேரன் வந்து சொல்லிட்டு போன ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ட்வீட்டில் பதிவிட்டிருந்தார். இன்னொரு ட்வீட் பார்த்தீங்க அப்படின்னா, வேரன் மியூசியம்ல இருந்து அனபெல் பொம்மை வெளியே கொண்டு வந்த பிறகு தான் அதை காணலை அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருப்பாரு. ஸோ இந்த ட்வீட் பார்த்து நிறைய ட்வீட்கள்லாம் பார்த்து அனபெல் பொம்மை காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. பட் இதெல்லாம் ஒரு ரூமர் அப்படின்னு சொல்கிறாங்க.
இஸ் இட் ரியலி த ரூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NESPR, அதாவது நியூ இங்கிலாந்து சொசைட்டி ஆஃப் சைன்டிஃபிக் ரிசர்ச் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோடது தான் இந்த வேரன் ஆக்கல் மியூசியம். இதை வந்து இயக்குனது இதோட மெயின் ஓனர்ஸ் வந்து எட் அண்ட் லாரன் வெரன். இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. பட் இவங்க தான் அந்த அனபெல் பேய் பொம்மையை வந்து அந்த மியூசியமில் அடைச்சி வச்சவங்க. இப்போ அனபெல் காணாமல் போச்சுன்னு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பொய்யை நிரூபிக்க NESPR அப்படின்ற ஒரு லீட் இன்வெஸ்டிகேட்டர் பேரநார்மல் ஆக்டிவிஸ்ட் ஆன டேன் டிரைவரா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அனபெல் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு வீடியோ எடுத்து இந்த மாதிரி அனபெல் காணா போனேன், இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை, திஸ் இஸ் அ ரூமர் அப்படின்ற மாதிரி வீடியோ பதிவிட்டு இருந்தாங்க. அண்ட் அனபெல் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு முற்றிலுமான பொய். அவள் சிக்காகோவில் இல்லை அப்படின்ட்டு தான் அவங்க இப்போ மக்களுக்கு சொல்கிற ஒரு மெயினான விஷயமா இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காணாமல் போன அந்த அனபெல் பொம்மை காணாமல் போகலப்பா, இதெல்லாம் ஒரு ரூமர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அனபெல் பொம்மை என்னது, எப்படி இந்த பொம்மைக்குள்ள பேய் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? அனபெல் டால் இது ஆக்ஸ்போர்ட் கனெக்டிகுட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க நர்ஸுக்கு 1970 கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு தான் இந்த அனபெல் பொம்மை. இந்த பொம்மையை அவங்க வீட்டில் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பொருட்கள் எல்லாம் தானாக நகர ஆரம்பிச்சிருக்கு. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருந்திருக்கு. நிறைய பேரை அதை அடிக்கவும் செஞ்சுருக்கு. இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அதோட வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயம் வந்து வேரன் ஃபேமிலியை ரொம்பவே வந்து ஈர்த்துச்சு. அவங்க அந்த பொம்மைக்குள்ள சபிக்கப்பட்ட பேய் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பலர் இந்த பொம்மைக்குள்ள ஒரு குழந்தை பேய் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வேரன் அண்ட் எட் 2 பேருமே சேர்ந்து இந்த பொம்மையை ஒரு வுட்டன் பாக்ஸில் வந்து அடைச்சி வச்சு அதை வந்து பூட்டி பத்திரமா வச்சுருக்காங்க. அவங்க கொண்டு போய் இந்த மியூசியமில் வைக்கும்போது சொன்ன ஒரே வார்த்தை, எக்காரணத்து கொண்டும் அந்த பொம்மை இங்கேருந்து நகரக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை தான். ஃப்ரம் த டே இப்போ வரைக்கும் அனபெல் பற்றிய நிறைய கதைகளும் படங்களும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஸ்டில் த ரூமர்ஸ் ஆர் ஸ்ப்ரெடிங் மோர் அண்ட் மோர். வாரன் ஆக்கல்ட் மியூசியம், இந்த மியூசியம் கான்டிகுவெட்டில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் திஸ் ரூமர் இனிமேட்டு வந்து இந்த மியூசியமை வந்து பப்ளிக்காக ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மியூசியம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து ஒரு செலக்டடான பீப்புள்ஸ்க்கு லிமிட்டடான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாதிரியும் அந்த மியூசியம் சொல்லியிருக்கு. ஸோ அனபெல் காணாமல் போகலப்பா, நீங்கள் யாருமே பண்ண வேணாம், அனபெல் இஸ் தேர் அண்ட் த மியூசியம் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அனபெல் காணாமல் போகலை அப்படின்றதான் இப்போதைக்கு வந்த நியூஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. பாய்.